தாவேகா தலைவர் விஜய் கொடுப்பாருன்னு பார்த்தேன், அவரும் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்கல. மதுவிலக்கை பற்றியெல்லாம் அவர் வரவே சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இறங்கினோன்னே அவர் 717 கடையை மூடினது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. மேனிஃபெஸ்டோ கொடுத்து அதை அரசியலாக பண்ணவங்களுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. பட் இவர் அதை பற்றி சொல்லவே இல்லை. வந்து நுழைஞ்சோடனே 717 கடை மூடினார். அப்போ இது அவருக்கு ஆழமான IAS IPS பின்னாடி இருந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இதை செஞ்சு தான் ஆகணுங்க அப்படின்றது. இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு பூர்ண மதுவிலக்கை பற்றி ஐடியா இருக்குது. ஓகே, அவருக்கு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பதவி ஏற்றோன்னு சொன்னார் இல்லைங்க, எப்படியோ வந்துட்டோம், ஆடலாம் நினச்சிங்கன்னா எரேஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றது. பிறகு எப்படியோ உங்களை வச்சு நான் வந்துட்டேன்டா மேலே, இனிமேல் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி செட் பண்ணுவோண்டா நேரேஷனுங்கிற மைண்ட் செட் இவர்கிட்ட வந்துட்டு, அவர் அழகாக ரத்தன் பண்டிட்டுன்னு ஒருத்தர் சாமியாருக்கு அவரோட ஜோதிடருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்க தாம்மா செய்யும். பெரிய வளர்ந்த கட்சிகளே குளறுபடிகள் இருக்குது. இப்போ தானே வர்றாரு, ஏதாவது கொடுக்குறதா குளரில்